உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. இங்கே நம்ம காவேரி கார்த்திகிட்ட மனசு சரியில்லை, இப்போதைக்கு வர வேணான்னு சொல்லிடுறாங்க. அவரும் சரின்னு சொல்லிடுறாங்க. நல்ல மனுஷன் தாங்க கார்த்திக்கும், சும்மா சொல்லக்கூடாது. இப்போ என்னென்னா இங்கே விஜயை நினச்சி ஏங்குறாங்க. அப்பா அம்மா அக்கா எல்லாத்தையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, நம்மளையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. பாப்பாவும் ஸ்கூலுக்கு வரல, என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க. சரி விடுடி, அதான் ஸ்கூலுக்கு நாளைக்கு வருவாள்ல, அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது சாரதா. இருந்தாலும் எனக்கு மனசே சரியில்லைம்மா, அவர் இந்த மாதிரி பேசுனதே இல்லைம்மா. அந்த தம்பியை பேச வச்சது யாரு? நீ தானடி அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிலாம் பேசாதம்மா, எனக்கு மனசே சரியில்லைம்மா. அவர் எப்படிலாம் பேசினார் தெரியுமா? எப்படி பேசினாரு? அது இனிமேல் பிள்ளைய பார்க்க வர வேணாம், நாங்கள் பாட்டுக்கு இருந்துக்கிறோம், நீங்களாம் தொந்தரவு கொடுக்க வேணாம், அப்படி இப்படின்னு பேசிட்டாருமா. இதுதான் உனக்கு அப்படி பேசினாரா? போடி போக்க தேவை அப்படின்ட்டு போக, அதுக்கப்புறம் பார்க்குறாங்க காவேரிக்கு ஒன்றுமே பண்ண முடியல. மறுபடியும் விஜய்க்கு கால் பண்ணுறாங்க, ஆனால் அவர் எடுக்கவே இல்லை. அப்புறமா தாத்தாவுக்கு பண்ணுறாங்க, தாத்தாவும் எடுக்கலை. அம்மா அம்மா என்னடி நீ அம்மாவோட அப்பாவுக்கு கால் பண்ணுறியா? எதுக்குடி? என்னமோ தெரியலம்மா, அவங்க என்கிட்ட பட்டுன்னு பேசுனதுனால மனசே கேட்கலம்மா. நீ ஃபோன் பண்ணு. நான் பண்ணேம்மா, பண்ணாமையா இருக்கிறேன். அப்புறம் என்னடி எடுக்க மாட்டேங்கிறாருமா? நீ இப்படிலாம் வாய் வச்சு பேசுவ, அப்புறம் அவங்க என்ன ரோசா இல்லாத மனுஷங்களா என்ன? இல்லைம்மா, அவரு நீ யார வேணாலும் கட்டிக்கோ, எவனாலும் கட்டிக்கோன்னு சொல்லிட்டாருமா. அப்புறம் அப்படி சொல்லாமல் என்ன பண்ணுவாங்க? நானும் கால் பண்ண மாட்டேன், தாத்தாவுக்காவது கால் பண்ணுமா? நான் பண்ண முடியாதுடி அப்படின்ட்டு போயிடுது. போ, நாளைக்கு ஸ்கூலில் விட வரல, அப்போ நான் பார்த்து பேசிக்கிறேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டு போய் படுக்குது. போய் படுக்கிறாங்க. படுத்தாலும் தூக்கம் வரல, புரண்டு படுக்கிறாங்க. சாரதா பார்க்குது, தூக்கம் வராமல் தவிக்கிறடி, தவி எப்படிலாம் எங்களை ஆட்டம் கண்டிருப்ப. அந்த பிள்ளை பண்ணது பேசுனது கரெக்டு தான், கொஞ்சம் கூட தப்பே இல்லை அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க, சாரதா விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. இவர் ஃபோனை எடுக்கலைங்க, அவங்க சைலண்டில் போட்டு படுத்துட்டாங்க. என்ன தம்பி நம்ம கூடயும் பேச மாட்டேங்கிறாரு, ஐயோ நம்ம என்ன பண்ணுறது, நம்ம கொஞ்சம் நடிக்கிறோம் பிள்ளைக்காண்டி, அதுக்காண்டி நம்மக்கிட்ட கூட பேச மாட்டாரான்னு ஒரு மாதிரியாக இருக்குது. கடைசியாக பார்த்தா காவேரி ஃபுல் நைட்டு தூக்கமே இல்லாமல் தவிக்கிறாங்க. அரகுற தூக்கம் தான் தூங்குறாங்க. காலையில் எழுந்திரிச்ச கூட வேகமாக ட்ரெஸ்ஸை மாற்றி குளிச்சுட்டு டக்குன்னு சாப்பாடை கட்டிட்டு கிளம்ப. என்னடி இன்னும் 1 மணி நேரம் இருக்குது, அதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன்? இல்லைம்மா, ஸ்கூலில் முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். பார்க்குறாங்க, அந்த முக்கியமான வேலை என்னன்னு எனக்கா தெரியாது. சரிம்மா காவேரி நீ போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. டக்குன்னு லஞ்ச் எடுத்துட்டு, அம்மா அம்முக்கும் சாப்பாடு தெரியா? எதுக்குடி? பாவம் கொடுக்கணுமா, எனக்கு ஆசையாக இருக்குமா. சரி இந்தா அப்படின்னு கொடுக்குறாங்க. வாங்கிக்கிட்டு போகுதுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு உள்ளுக்கு போய் வச்சுட்டு பார்க்குது மணி இன்னும் இருக்குது, நம்ம வெளியில் போய் நிற்போம், அவர் பாட்டுக்கு வெளியில் விட்டுட்டு போயிட்டாருன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அம்முக்காண்டி நிற்கிறாங்க. இங்கிட்டு போகிறாங்க, அங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வாசலை பார்க்க அங்கே இருக்கிற ஒரு செக்யூரிட்டி என்ன பண்ணுறாங்க, என்ன மேடம் இங்கே நின்றுட்டுருக்கீங்க ரொம்ப நேரமா? இல்லை சும்மா தான் அப்படிங்கிறாங்க. இல்லை ரொம்ப நேரமாக நிற்கிறீங்களே, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி சும்மா நின்னா ஏதாவது நினைப்பாங்க, ஃபோன் பேசிக்கிட்டே நிற்கிறாங்க. ஆமாம் அப்படிலாம் இல்லைம்மா, இன்னைக்கு முடிஞ்சிருமா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க. அப்படி பார்க்குறாங்க, என்ன எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரியாக பார்க்குதுங்க. அப்படி பார்க்குறாங்களா? பார்க்குறாரு, என்ன மேடம் இன்னும் போகலையா? இல்லைண்ணே சிக்னல் கிடைக்கலண்ணே உள்ளுக்குள்ளே, அதான் பேசிகிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்க மேடம் நீங்கள் பாருங்கள். பார்த்தா எல்லாரும் வந்துடுறாங்க, வெள்ளம் அடிச்சிடுறாங்க. ஐயோ என்னது, வகுப்பு கிளாஸ் ஆரம்பிக்க போகிறாங்க, ப்ரேயரும் நடத்த போகிறாங்க, இன்னும் அம்மாவை காணோம் அப்படின்னு கொஞ்சம் வாசல் வரைக்கும் வெளியில் எட்டி பார்க்குறாங்க. என்ன மேடம் யாரும் வரணுமா? இல்லை அப்படின்னு பார்க்க, அந்த வாட்ச்மேன் என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு அவங்க விஜய் சாரும் அம்மாவும் வரல போல இருக்கே அப்படின்னு. என்னன்னே சொன்னீங்க? இல்லை அந்த சாரம் தானே பார்க்க நிற்கிறீங்க? அப்படிலாம் இல்லையே. என்னங்க எனக்கு தெரியாதா என்ன? ஐயோ அப்படின்னு வெக்க வருது. இந்த அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு நினச்சி மனசுக்குள்ளே டக்குன்னு காட்டிக்காமல், அப்படிலாம் இல்லையே, நான் அம்முக்கா நிற்கிறேன், அதைத்தான் மேடம் சொன்னேன், அம்முக்கா நிற்கிறீங்கன்னு சொன்னேன். அப்படி இருந்தாலும் அம்மு தனியாக வரப்போகிறாங்க, விஜய் சாரோட வரப்போகிறாங்க, அதனால விஜய்க்கா நிற்கிறீங்களான்னு கேட்டேன். ஓ நீங்கள் அப்படி கேட்டிங்களா? சாரி வரல போல இருக்கு, சரி நான் போகிறேன். அப்படி அம்மு என்ன வந்தா கிளாஸ்க்குலானே வரப்போகிறா, சரி நான் வாரேன், ஆனால் சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்படியே மென்டல் மாதிரியே சுற்றிக்கிட்டே போகுது. கையை அப்படியே தான் விரலையும் அந்த சேலை தலைப்பையும் இவர் பார்க்குறாரு. என்னாச்சு இந்த மேடத்துக்கு, நல்லா தான் பேசுவாங்க, இப்படி மந்திரிச்சுட்ட கோழி மாதிரி போகிறாங்களே அப்படின்னு நிற்கிறாங்க.
இங்கே உள்ளுக்குள்ளே போயிடுறாங்க காவேரி. போயிட்டு அவங்களால பாடம் எடுக்க முடியல, என்ன காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில இங்கே பார்த்தீங்கன்னா மேடத்தை போய் பார்க்குறாங்க. மேடம், காவேரி இன்னும் வரல, என்னன்னு தெரில, நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் கேட்குறீங்களா அப்படி கேட்க, அவங்களுக்கு நம்ம ஏன் கால் பண்ணணும், கால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை மேடம் அப்படிங்கிறாங்க. ஏன் மேடம் என்னாச்சு அப்படிங்கல அப்போ தான் அப்படியே ஃப்ளாஷ்பேக் எடுத்து சொல்கிறாங்க நம்ம அந்த ஹெச்எம். இங்கே இவங்க போகிறதுக்கு முன்னாடியே வெள்ளனே சீக்கிரத்தில் போயிடுறாரு நம்ம தலைவரும் குழந்தையும். போயிட்டு குழந்தைய இங்கே உட்கார வச்சுட்டு மேடத்திட்ட தனியாக பேசுகிறாங்க. நான் டிசி வாங்க வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஏன் சார் என்னாச்சு சார், முடிய போகுது, ஸ்கூலே முடிய போகுது, அதுக்குள்ளேயும் வாங்க போகிறீங்க அப்படின்னு கேட்க, இல்லைங்க எங்களால் என்ன சொல்கிறது, உங்களுக்கு எல்லாமே தெரியும், அதனால நான் சொல்கிறேன், காவேரிக்கு எங்களுக்கும் ஒத்து வரல அப்படிங்கிறாங்க. என்ன சார் இப்படிலாம் பண்ணுறீங்க, அவள் அம்மாவோட அம்மா, உங்கள் பொண்டாட்டி, நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டியதானே. இல்லைங்க அது சரிப்பட்டு வரல அப்படின்னு கொஞ்சம் ஓரலாக நடந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அட என்ன சார், இதுக்கெல்லாம் ஊரை விட்டு போனால் அந்த பொண்ணு பாட்டுக்கு வேற ஆளை கல்யாணம் பண்ணிட்டா நீங்கள் எவ்வளோ லவ் வச்சுருக்கீங்க அந்த பொண்ணு மேலே, அதுவும் பாவங்க தாயிலா பிள்ளை என்ன ஆகும், அதுவும் அவங்க அம்மா எவ்வளோ அழுதாங்க, தான் பொண்ணோட வாழ்க்கை போச்சுன்னா என்ன நினைப்பாங்க, நீங்கள் பாட்டுக்கு டிசி வாங்கிட்டு போயிட்டா அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் எங்களுக்காக உதவி பண்ணியிருக்கீங்க, அதனால எனக்கு கொஞ்சம் கோபம் வந்தாலும் கட்டுப்படுத்திட்டு தான் உங்ககிட்ட அன்பாக பேசுகிறேன், தயவு செஞ்சு கொடுத்துருங்களேன். இல்லை சார் அதெல்லாம் முடியாது, யாராக இருந்தாலும் நாங்கள் பாடம் எடுக்கிறது சும்மா வெறுமனே இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறக்காகத்தான் நாங்களே பாடம் நடத்துகிறோம், அதெல்லாம் முடியாதுங்க, நாங்கள் கொடுக்க முடியாது அப்படிங்கல. அப்படி பார்க்குறாரு. மேடம் ப்ளீஸ் மேடம், சரி வேணா ஒன்று பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. அந்த என்ன பண்ணலாம் அப்படிங்கல, வேற ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள், இப்போ எப்படியும் நேற்றும் வரல இன்னைக்கும் வரலன்னொன்னே காவேரி வந்து உங்கள் ஃபோனை அடிப்பாங்க, நீங்கள் எடுத்தீங்களா, நான் எடுக்கலை அப்படிங்கிறாரு விஜய். அப்போ என்கிட்ட வந்து ஃபோன் பண்ண சொல்லுவா, எப்படியும் என் ஃபோன் எடுக்கலை உங்கள் ஃபோனை எடுங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணுவேன், தேவையில்லை, அவங்க டிசி வாங்கி போயிட்டாங்க, அதனால அவங்க வரணும்னு அவசியம் இல்லைன்னு நான் சொல்லிடுறேன், போதுமா. மேடம் இதை சொன்னால் இன்னும் அவளுக்கு உங்கள் மேலே காதல் வரும், ஆசை வரும், அந்த நினைவுகள் வருதோ இல்லையோ உங்கள் பக்கம் உங்களை தேடி வருவா. என்ன விஜய் அதை விட்டுட்டு டிசி வாங்கிட்டு போகிறேன்னு அப்படின்னு பார்க்கல அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே விஜய் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறீங்க, உங்களோட ஃபீஸ் பணம் போகுமே, எனக்கு இல்லாமல் போயிருமே, ஒரு பிள்ளைய போச்சுன்னா அப்படி நினச்சிட்டு நான் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா விஜய்? சேச்சா என்ன மேடம் எவ்வளோ நல்லவங்களா நீங்கள் தாய் உள்ளத்தோட சொல்கிறீங்க, நான் அப்போலாம் அதை பற்றி நினைக்கல மேடம் அப்படிங்கிறாங்க. பின்ன எதை பற்றி இல்லை, இந்த ட்ராமாவை நம்பி அவள் ஒத்து வருவாளா, கண்டிப்பாக தேடி உங்கள் வீட்டுக்கு வருவா, எங்கே காலி பண்ணி போயிடுவீங்களோன்னு நீங்கள் பார்த்துருங்க, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் அண்ட் சி அப்படிங்கிறாங்க. அப்படியா, அப்படி மட்டும் கிடைச்சிட்டா உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிடுவேன் மேடம் அப்படிங்கிறாங்க. சேச்சா அப்பெல்லாம் வேணாங்க, கும்பிடலாம் வேண்டாம், நீங்கள் நல்லபடியாக இருங்க அது போதும் அப்படிங்கிறாங்க. அதை அப்படியே நினச்சி பார்த்துட்டு அப்படியே மொட்டையாக ஒன்றை மட்டும் சொல்கிறாங்க, டிசி வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. காவேரி பார்க்குறாங்க. ஏன் வாங்கினாங்க, எதுக்கு வாங்கினாங்க, ஏதாவது தெரியுமா அப்படிங்க. அது தெரியல, ஏதோ யாருக்கும் தொந்தரவாக இருக்கான், அதனால நாங்கள் யாருக்கும் தொந்தரவாக இருக்க விரும்பலை, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்கள் நினைப்பேன், இது வரைக்கும் நான் அப்படி தான் வாழ்ந்தேன், இப்போ நான் அந்த ஊரை விட்டே போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எந்த ஊருக்கு மேடம் போகணும்னாங்க, எந்த ஊருக்கு மேடம், நீங்கள் டிசி கொடுத்துட்டீங்களா அப்படின்னு படபடப்பாக கேட்குறாங்க காவேரி. ஆமாங்க கொடுத்துட்டாங்க, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. மேடம் ஏன் மேடம் கொடுத்தீங்க, என்னங்க இதில் என்னங்க கேள்வி, அவங்க பெற்றவங்க கேட்குறாங்க கொடுக்குறோம். மேடம் இன்னும் ஒரு வாரம் தானே இருக்குது, அதுக்குள்ளே ஏன் கொடுத்தீங்க, என்னம்மா நீங்கள் இப்படிலாம் பேசுகிறது சரியில்லை, நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் மேடம், நான் அம்மாவை கடைசியாக பார்த்துருப்பேன்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க இன்னைக்கு தான் வாங்கிட்டு போயிருக்காங்க, எப்படி வீட்டில் தானே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ நான் எப்படி அவளை பார்க்காம இருக்க போகிறேன் புரியலையே, ஐயோ அவங்க மேலே மேலே நம்மக்கிட்ட வந்து விழுகையில் வேணான்னு விலையை போனேன், இப்போ தேடுதே, ஐயோ தேடுதே அப்படின்னு வெளியில் வராங்க. அந்த கேட்டுக்கிட்ட விஜய் நிற்கிறாரு பார்த்தீங்களா, காவேரிக்காண்டி அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது. ஓடி போகிறாங்க, ஓடி போயிட்டு விஜய் அப்படின்னு பார்க்குறாங்க. அது வேற ஆள். என்னம்மா நான் விஜய் இல்லைம்மா, நான் சுப்ரமன் அப்படிங்கிறாங்க. சாரி சார் அப்படிங்கிறாங்க. என்னம்மா போமா அப்படின்ட்டு போகிறாங்க. காவேரி மறுபடியும் இங்கிட்டு வந்தால் அம்மு நிற்கிது. அம்மு அப்படின்னா அது வேற பிள்ளை, ஐயோ அப்படின்னு தவிக்கிறாங்க. இங்கிட்டு பார்த்தா வாட்ச்மேன் உருவத்தில் விஜய் தான் தெரிகிறாரு. அப்படியே மண்டையை பிச்சுக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம அவர் எங்கேயும் போங்காட்டியும் உடனே போய் பார்த்துருவோமா அப்படின்ட்டு, மேடம் எனக்கு ஆஃப் டே லீவ் வேணும் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்கம்மா, எங்கே போகணும், வீட்டுக்கா, சரி கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆஹா மயில் பறந்து போகுதே, நம்ம சொன்னது கரெக்டாக இருக்குது, விஜய் சார் எனக்கு நீங்கள் நன்றி சொல்லணும்னு மனசில் நினச்சிக்கிறாங்க அந்த ஹெச்எம். என்ன ஃப்ரெண்ட் இப்படித்தானே போக வாய்ப்பு இருந்தால் நல்லா தான் இருக்கும். இதை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அன்பு உறவுகளே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.